ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 35 இன்ச் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, ஐநெக் ப்ளவுஸு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மடிப்பு சைடு நம்ம சைடு வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. கரப்பீஸு நம்மளுக்கு ஆப்போசிட் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் ரா எஜ்ஜை கண்டிப்பாக எல் ஸ்கேல் வச்சு தான் நம்ம கோடு போடணும். எல் ஸ்கேல் வச்சு கோடு போட்டால் தான் அந்த ஃபஸ்ட்டு முதல் மார்க் ஸ்ட்ரெயிட் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், கீழே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காகவும் தைக்கிறதுக்காகவும் 1.5 இன்ச்சு விட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுடைய ஜாக்கெட் லென்த் நம்மளுக்கு ஃபினிஷிங் லென்த் 14 இன்ச்சு வரணுங்க. அதுக்கு ஃபினிஷிங் லென்த் 14 இன்ச்சு போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்து ப்ளஸ் பண்ணுங்க. 14 அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்க. சரிங்களா? அதை ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ கீழ்ப்பக்கம் வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க. நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் 31 இன்ச்சு தேவைப்படுதுங்க. அதை 4 டிவைட் பண்ணானா 7.25 இன்ச்சு வரும். அந்த 7.25 கூட 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸு விட்டுருங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக 10.25 இன்ச்சு வருதுங்க. 10.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டுங்க, மார்பு சுற்றளவு பாருங்கள் 35 இன்ச்சு வேணுங்க. அதை 4 டிவைட் பண்ணானா 8.25 இன்ச்சு வருங்க. அதுக்கு கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணால் 11.25 இன்ச்சு வருங்க. 11.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. நெக்கு பாருங்கள் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அப்புறம் நெக் அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இப்போ நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்க, இப்போ அப்படியே ஆம்வோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணாலும் சரி, கையில் ரவுண்ட் போட்டாலும் சரி, கரெக்டாக இதே ஷேப் வர்ற மாதிரி ரவுண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நம்ம க்ரீஸ் லைன் போட போகிறோங்க. சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி க்ரீஸ் லைன் போட போகிறோம். 8.25 2 டிவைட் பண்ணானா 4.3 பாயிண்ட் வருங்க. சரிங்களா? 8.25 அதை பாதியாக பண்ணுங்க. 4.3 வருங்க. சரிங்களா? அதை அப்படியே மார்க் பண்ணுங்க. அப்புறம் கீழ்ப்பக்கம் சரிங்களா, 7.25 கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் 8.25ங்க. 8.25 2 டிவைட் பண்ணுங்க, 4.1 பாயிண்ட் வருங்க. கீழ் மார்க்கையும் மேல் மார்க்கையும் அப்படியே இணைச்சிருங்க. லைட்டாக கிராஸாக வரும், அது பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, இவங்க 3.5 இன்ச்சு ஃபினிஷிங் அகலம் கேட்டிருக்காங்க. இவங்க ஷோல்டர் அளவு கேட்டிருக்காங்க. பாருங்கள், நெக்கில் இருந்து ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதே 7 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு ஒரு கோடு போடுங்க. கீழேயும் ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணி இதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம முக்கியமானது இப்போது அப்படியே 11.25 கீழேயும் 11.25 மார்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் மார்க்கு இது உள்ளே தான் நம்ம இப்போ நம்ம கட்டிங்கு இது உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வரப்போகுது. பாருங்கள், இப்போ ஆம்போல் மார்க் பண்ணுங்கள். மேலே ஷோல்டர்லேருந்து இந்த லாஸ்ட் மார்க் போட்டோம் இல்லைங்களா, அங்கே அப்படியே ஒரு 7.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 7.5 இன்ச்சு நம்மளுக்கு ஃபினிஷிங் லெவல் தேவை. 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 7.25 மார்க் பண்ணுங்க. அப்போது இதோடைய லென்த் 5 இன்ச்சு கிடைக்குங்க. 5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க.
அப்படியே 5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? இப்போது அடுத்தது பாருங்கள். இப்போது 5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, உள்பக்கம் ஒரு அரை இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணி லைட்டாக கிராஸ் உள்பக்கம் கிராஸ் மார்க் பண்ணுங்க. உள்பக்கம் அப்படியே கிராஸாக மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம 5 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, 5 இன்ச்சை அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அதை டிவைட் பண்ணிடுங்க. 4.5 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணோன்னா 2.25 இன்ச் வரும். 2.25 இந்த சைடும் அந்த சைடும் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சாலும் சரி, அப்படியே கையில் போட்டாலும் சரி, கரெக்டாக அந்த ரவுண்ட் கொண்டு வாங்க, நம்மளுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு பாருங்கள், அதே அளவு தான் கிடைக்கும். சரிங்களா? அப்படியே ஷேப் கொண்டு வாங்க. அடுத்தது பாருங்க, பாருங்க எவ்வளோ அழகாக ஷேப் கிடச்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க, கடைசி மார்க் வந்து இது கட்டிங் மார்க்கு, அப்புறம் வந்து 1.5 இன்ச்சுக்கு டிச்சிங் மார்க்கு. சரிங்களா? இப்போது அடுத்தது பாருங்க. இப்போது சென்டர் பேக் சைடு டாட்டுக்காக மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? மார்பு சுற்றளவு வந்து 4ஆக டிவைட் பண்ணானா 8.25 வரும். சரிங்களா? அதே 8.25 கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இதுதான் டாட்டு, பேக் சைடு டாட்டு. கீழ்ப்பக்கம் வந்து அந்த டாட்டுடைய அகலம் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இது டாட்டுக்கு உண்டான அளவுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க, மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சுங்க. பாருங்கள், பேக் சைடு மார்க் விழுகிறதுக்காக வீல் மார்க் போட்டுருங்க. வீல் மார்க் போட்டுருங்க. இப்போது ஒவ்வொரு அளந்து பாருங்கள், கரெக்டாக நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு கிடைக்கணும். பாருங்கள், நம்ம கிராஸில் வந்து நம்ம கிராஸாக அளக்கும்போது வந்து 7.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ ஆம்ஹோல் அளந்து பாருங்கள், கரெக்டாக 7.5 இன்ச்சு கிடைக்கும். பக்காவாக நம்மளுக்கு வந்து 7.5 இன்ச்சு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக கிடச்சிருக்குங்க. பாருங்கள் மக்களே, இந்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி எழுதிருங்க. அப்புறம் பாருங்கள், நம்முடைய சேனலில் வர்ற டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். நம்முடைய சேனலில் வந்து ஸ்டார்டிங்கில் பேசிக் பழகிறவங்களுக்கும் ஒரு தனி கிளாஸ் இருக்குங்க. அது இல்லாமல் இந்த ஜாக்கெட் மட்டும் பழகிறவங்களுக்கும் மற்றும் இந்த டிசைன் ஜாக்கெட், கட்டோரி ஜாக்கெட், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சஸ் கட் ஜாக்கெட்டு, அப்புறம் எல்லா மாடல்களும் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மக்களே, இதுவரை உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி கூறி விடை பெறுபவர் NSR டைலர்.